துபாய்க்கு பார்த்தீங்கன்னா 2007 தான் நான் வந்தேன். நான் வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஊரில் வந்து ஈவினிங் ஃப்ளைட்டு. இங்கே நான் வந்து இறங்கினது மிட் நைட்டில் வந்து இறங்கினேன். மொத்தமாக நாங்கள் வந்து 3 பேர் வந்திருந்தோம். பிக்கப் பண்ணுறதுக்கு கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரியே ஆளுங்க வந்து டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டாங்க. வந்ததும் தமிழ் ஆளுங்க தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இன்றைக்கும் அவர் பேர், அவர் யார், என்ன எது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் தான் ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ணார். பிக்கப் பண்ணிவிட்டு வெளியில் போனோம். சின்னதாக மினி பஸ் வச்சுருந்தாரு. அந்த பஸ்ஸில் உட்கார சொன்னார். உட்காந்துட்டு பாஸ்போர்ட்லாம் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அப்படியே வண்டி கிளம்புச்சு. ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லேபர் கேம்பு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போகணுன்னு சொன்னார். லேபர் கேம்பில் தான் தங்க வச்சாங்க. பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து லேபர் கேம்ப் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நைட்டுக்கும் அதுக்கும் ஒரே சொர்க்க வாசல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்ல வேணும். அப்படியே பல ஒரே லைட்டு எங்கே பார்த்தாலும் ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு. ஆஹா, நம்ம சொர்க்கத்துக்குள்ளே வந்துட்டோம்டா அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்துச்சு. அது மாதிரி வந்து ஒரு வழியாக கேம்புக்கு சேர்ந்தோம். கேம்புக்கு சேர்ந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசு தானே. நம்ம கேம்ப்லாம் வந்ததே கிடையாது. கேம்புக்குள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருந்தாங்க. எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நமக்கு பெட்ஷீட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரின்னு நம்ம போயிட்டு சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ரிலேஷன் இந்த கம்பெனியில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. காலையில் 6 மணிக்கு அசம்பிளி பாயிண்டில் இருக்கணும். ரூமில் இருக்கவங்களே உங்களை கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசம்பிளி பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க சில பேப்பர்ஸ் எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு சைட்டுக்கு கொண்டு போய் விட்டாங்க. சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸு. நாங்கள் விசாவுக்கு வந்திருக்கோம் பாருங்க, அந்த ஓனரோட ஃபார்ம் ஹவுஸ் தான் அது. ஓகே தான். பார்த்தா நிறைய கோழி, ஆடு, மாடு அப்படின்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. குதிரை கூட இருந்துச்சு. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே என்னடா வேலை அப்படின்னு நம்ம யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட அந்த கம்பெனி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க தான் நிறைய பேர். 98% தமிழ் ஆளுங்க தான். என்ன ஒரு ஆள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இவர் தான் உனக்கு என்ன வேலைன்னு சொல்லுவார், அந்த வேலையை செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கற்றுக்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு சொல்லுங்கள் என்ன வேலை அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெரிய மிஷினு, நல்லா ஒரு என் கை நீட்டுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போல்லாம் நம்ம ஊர்லேயே வந்துருச்சு. அது வந்து இங்கே வாக்கர்னு சொல்லுவாங்க, இல்லை ஹில்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய மிஷினை கொடுத்துட்டு இதை தூக்கி இந்த சேவத்தை உடைங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னால் அந்த மிஷினை தூக்குற அளவுக்கு எனக்கு சத்து இல்லை, ஒன்றும் கிடையாது. அடடா, நம்ம அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஆஹா நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோம்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் நரகத்துக்கு தான் வந்துட்டோம் இருக்கடா அப்படின்னு நினச்சிட்டு என்னால் உண்மையாலுமே எனக்கு அந்த டைமில் தோணுது அதுதான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மிஷினை தூக்க முடியல. அது வேற பயங்கரமாக வைப்ரேட் வேற ஆகும். நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாக்கரை கொடுத்துட்டு உடைக்க முடியலன்னு சொன்னோன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கல், தபுக்கு. இப்போ நம்ம ஊர்லலாம் இருக்குல்ல, இங்கே தபுக்குன்னு சொல்லுவாங்க, பெரிய கல். நல்லா இவ்வளோ பெருசு, இவ்வளோ நீட்டுக்கு இருக்கும், இவ்வளோ ஹைட் இருக்கும். நம்ம ஊர்லலாம் இப்போ நிறைய வந்துருச்சு. இங்கெல்லாம் அப்போவே இருந்துச்சு, 2007 இருந்துச்சு. அதுதான் இவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது. அந்த கல் தூக்கி எல்லாத்தையும் மாற்ற சொன்னாங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு அரபான்னு சொல்லுவாங்க, ட்ராலி. அந்த ட்ராலியில் ஒரு 4-5 கல்லை வச்சுட்டு தள்ளிட்டு வந்து அங்கே கொண்டு போய் கொட்டுங்க, இங்கே கொண்டு போய் கொட்டுங்க அப்படின்னு சொல்லி வேலை கொடுத்தாங்க. நான் நினச்சேன், ஆஹா நம்ம சோழி முடிஞ்சு நம்மளை காலி பண்ணிட்டாங்க இன்னைக்கு அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் போய் சாப்பிட்டேன். என்னன்னே தெரியல, எனக்கு அந்த சாப்பாடுலாம் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா புது இடம்ல, சாப்பிட்டா உடனே வாமிட் வரும். இது மாதிரியே இருந்துகிட்டே இருந்துச்சு. 1 வாரம் தாக்கு பிடிச்சான், சுத்தமாக முடியாமல் போயிடுச்சு. லூஸ் மோஷனு, வாமிட்டு அப்படின்னு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷன் இருக்காங்கன்னு சொன்னல, ஆக்சுவலாக எங்கள் சித்தப்பா தான் அவங்க தான் என்னை எடுத்து இன்னைக்கு ஒரு டிரைவராக இருக்கேன், 10 ரூபா சம்பாதிக்கிறேன், ஒரு குடும்பஸ்தனம் ஆயிருக்கேன்னா எங்கள் சித்தப்பா தான் அதுக்கு ரொம்ப மிக முக்கிய காரணம். இப்போ எங்கள் சித்தப்பா இங்கே யுஏயில் இல்லை. அவங்க இப்போ ரீசெண்டாக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. இன்னைக்கு எங்கள் சொந்தக்காரங்க என் கூட வந்தவங்களும் சரி, எனக்கு அப்புறம் வந்தவங்களும் ஒரு 10-15 பேர் இருக்கும். எல்லாருமே இன்னைக்கு நல்லா இருக்கும்னா அது காரணமே எங்கள் சித்தப்பா தான். ஊரில் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் விசா வந்து எனக்கு ஃப்ரீ விசாலாம் கிடையாது. விசா வந்து நான் ஊர் காசு கிட்டத்தட்ட 85,000 கட்டி தான் வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இந்த கம்பெனியில் விசாவுக்கு காசு கிடையாது, ஃப்ரீ விசா தான் அப்படின்னு. மேலே உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த விசாவை காசு கொடுத்து விற்றுருக்கானுங்க. வேற ஒன்றும் இல்லை, நம்ம அவங்கள்ட்டேருந்து வாங்கியிருக்கோம். அது எனக்கு இங்கே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க வைக்கிறது தான் சட்டம், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு காசு கட்டி தான் நாங்கள் வந்தோம். ஃபஸ்ட்டு வரும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னால் அந்த வேலை செய்ய முடியல. அப்புறமா நான் சொன்னேன், இது மாதிரி ஆக்சுவலாக எனக்கு என்ன வேலை பிடிக்குன்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். சரி, நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போயிட்டு இது மாதிரி சொன்னேன், எனக்கு நான் வந்து ஐடிஐ படிச்சிருக்கேன், என்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் இந்த வேலையும் தெரியும், இது மாதிரி ஏதாவது ஹெல்ப்பராக வேலை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி கூப்பிட்றானுங்க. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, நிறைய பாலிடிக்ஸ் இருந்துச்சு எங்கள் கம்பெனியில். ஏன்னா 98% எங்கள் கம்பெனியில் எல்லாருமே தமிழ் ஆளுங்க தானே. பாலிடிக்ஸ் இல்லாமல் இருக்குமா? செம்மையாக வச்சு செஞ்சாங்க. இல்லைன்னா கூட வேறு யாராவது இருந்தால் கூட எனக்கு சான்ஸ் கிடச்சி நான் இங்கே ஒரு மெக்கானிக் ஆகிருப்போனோ என்னவோ தெரியாது.
இவனுங்க இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பும் போயிடுச்சு. அதுவும் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடம்பு சரியில்லாத பற்றி பேசிகிட்டே இருந்தால் அதுக்குள்ளே வேறு டாபிக் வந்தாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எங்கள் சித்தப்பா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு விசா எடுத்து கொடுத்தாங்கல்ல அந்த சித்தப்பாவும் இன்னொரு சித்தப்பாவும் இருந்தாங்க. அவங்க தான் என்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு குளுக்கோஸ் ஒரு 3-4 பாட்டில்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு இல்லை. குளுக்கோஸ் ஏறினுச்சு. ஏறினோடனே அப்புறம் குளுக்கோஸ் ஏற்றிட்டு வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலான அப்புறம் எங்கள் சித்தப்பா கொண்டு போய் அவங்க ரூம்லேயே வச்சிருந்து அவங்க தான் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையா எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. அது மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு வாரம் அவர் ரூம்லேயே தங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணால் சரி நம்ம வந்துட்டு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு கிளம்பியாச்சு. கம்பெனிக்கு போய் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே வேலை தான் விட்டாங்க. பார்த்தா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்னடா அது நம்ம லேபர் வேலை செஞ்சு எப்படா சம்பாதிக்க முடியும் அப்படின்னுட்டு. ஏன்னா அன்னைக்கு 800 ரூபா தான் சம்பளம். நமக்கு சம்பளமும் கம்மியாக இருக்குது. எப்படி தான் நம்ம அதாவது லைஃப் லாங் நம்ம லேபராகவே இருக்க முடியாது, ஏதாவது ஒரு ட்ரேட் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் டிரைவர் வேகன்சி அப்போ நிறையா இருந்துச்சு. அப்போ லைசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அதுக்கும் லஞ்சம் தான். அவங்க வந்து பேப்பர் கொடுக்கறதுக்கு 1000 ரூபா வாங்கிட்டாங்க. அப்புறம் நான் லைசன்ஸ் எடுத்தேன் கஷ்டப்பட்டு. நான் 2 வருஷம் ஆச்சு. அது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணேன். அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது நான் கஷ்டப்பட்டு நான் லைசன்ஸ் எடுத்ததுக்கு பார்ட்டிங்கிற பேரில் அவங்களுக்கு ஒரு 500 கிராம்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எடுத்தாச்சு, வண்டி ஓட்டி ஆகணுமே என்ன பண்ணுறதுன்னுட்டு வண்டி அவனுங்க நம்ம கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு 500 கிராம்ஸ் கொடுத்தேன். இது மாதிரி லஞ்சமாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் சம்பளம் ஏற்றணுமேனு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 500 கிராம்ஸ் கொடுத்தேன். லஞ்சம் தான், லஞ்சம் அந்த கம்பெனியில். ஆனால் இதெல்லாம் அந்த ஓனர் வாங்கலை. அந்த ஓனர் ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். ஏன்னா எங்களுக்கு வேலையே அந்த ஓனரோட வீடு ஃப்ளாட்லாம் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்குறது தான் எங்கள் கம்பெனிக்கு மெயினாக வேலை. எல்லா வீட்டுக்குமே போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓனர் இருந்தாருன்னா கண்டிப்பாக நமக்கு அன்றைக்கி காசு கொடுப்பாரு. 100-200 கையில் கிடைக்கிறது அப்படியே எடுத்து கொடுத்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிங்க பாரு. அது மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன் ஓனர். ஆனால் அது இந்த ஊழல் பெருச்சாளிகள் இருக்கிறது அவருக்கு தெரியாமல் போயிட்டுது. இப்போ அவங்க யாருமே இல்லை. யார் ஊழல் பண்ணாங்களோ எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ வேறு யாரோ எடுத்து நடத்துகிறாங்க. நான் அந்த கம்பெனியில் இன்னும் நம்ம ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம். நான் அடிக்கடி பேசுவான் கொள்ளுவான். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துட்டு இருக்கும். See you guys. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.